ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்னஸ் எவ்ரிதிங்கோட 9th எபிசோட் தான். நீங்கள் ஒன்றும் ப்ரீவியஸ் எபிசோடெலாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. அவங்க கையில் ஒரு லாட்ரி டிக்கெட் இருக்குது. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற ஃபிஷ் டேங்க்ல ஒரு ஆக்டோபஸ், அப்புறம் கூடவே நிறைய நம்பர் பால்ஸும் இருக்குது. இந்த ஆக்டோபஸ் எந்தெந்த நம்பர் பாலை டச் பண்ணுதோ அந்த நம்பருக்கு தான் லாட்ரி விழும்னு இவங்க நம்புறாங்க. பார்த்தா அந்த ஆக்டோபஸும் வரிசையா இவங்க கையில வச்சிருக்க லாட்ரி டிக்கெட் நம்பர் பேட்டர்ன்ல தான் டச் பண்ணிட்டு வருது. அதனால இவங்களும் ஹாப்பியாகி சேர் பண்ண அப்ப அங்கிருந்த மோவோட மொபைல் ரிங் ஆகுது. போன்ல பேசுறது அவரோட பையன்தான். அவனோட காரை நாளைக்கு வந்து எடுத்துக்கிறதா சொல்றான். இவரும் சரின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீ வர்றப்ப நம்ம எல்லாம் ஒன்னா லஞ்ச் சாப்பிடலாமான்னு கேட்க, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிடுறான். மோவும் ரொம்பவே சோகமாக ஃபோனை தூக்கி போட்டுட்டு, நாளைக்கு என்னோட பர்த்டேங்கிறது கூட இவனுக்கு ஞாபகம் இல்லையான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு பாட்டில் சரக்கை எடுத்துட்டு வர சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்குற அந்த 3 பிள்ளைங்களும், போதும் பெரியவரே, ஏன் இப்படி வயசான காலத்தில் நிறைய குடிக்கிறீங்கன்னு அட்வைஸ் பண்ண, கடுப்பானமோ நீங்களே வேலை இல்லாமல் பைத்தியகாரத்தனமாக அந்த ஆக்டோபஸை பார்த்து லாட்ரி டிக்கெட் விழும்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. இதை கேட்குற அந்த பொண்ணுங்களும், யார் பைத்தியம், அந்த ஆக்டோபஸ் கரெக்டாக தான் சொல்லும், வேணும்னா இப்போ பார்க்குறீங்களா, உங்கள் அண்டர்வேர் கலரை கரெக்டாக சொல்லு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆக்டோபஸ்கிட்ட கேட்க, அதுவும் எல்லோ கலர் பார்டர் டச் பண்ணுது. இப்போ அந்த பிள்ளைங்க அப்படியே மோவை பார்க்க, மோவும் எப்படிடா கரெக்டாக சொல்லிடுச்சுன்னு ஷாக் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ டிவியில் இந்த வாரம் $5 லட்சம் ப்ரைஸ் மணி வின் பண்ண லாட்ரி நம்பரை சொல்கிறாங்க. பார்த்தா அது இந்த பொண்ணுங்கிட்ட இருக்க லாட்ரி நம்பர் தான். இப்போ 3 பேரும் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அங்கே டிடெக்டிவ் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே அந்த 3 பொண்ணுங்களில் ஒருத்தி, அதாவது அந்த குண்டா இருந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்லேயே இறந்து கிடக்கிறா. அந்த இடத்துல சோஃபியும் இருக்கு. அது அங்கே ஒரு நாய்க்குட்டியை பார்த்து குலைக்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு வெளியில வர டிடெக்டிவ் சோஃபியை பார்த்து, ஏதாச்சும் கொலை நடந்தா போதுமே, நமக்கு முன்னாடி இந்த நாய் வந்துடுது, எங்க இதோட ஓனர்னு சொல்லி சோவனை சத்தம் போட, சோவன் இங்க ஒரு கிரிமினலை துரத்திட்டு ஓடி வரா. எப்படி அவனை சேஸ் பண்ணி மடக்கி பிடிக்க பார்த்தா, அங்கதான் அந்த 3 பொண்ணுங்கள்ல இன்னொரு பொண்ணான பிளாக் கோட் போட்டவளும் இறந்து கிடக்கிறா. மிச்சம் இருக்கிற அந்த 3வது பொண்ணான ஒயிட் கோட் போட்டவ ஊரை விட்டு கிளம்பலான்னு பார்க்க அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்த சீன்ல சாங்கையும் மோவையும் தான் காட்டுறாங்க. மோ சாங் கிட்ட அந்த கார் சாவியை அவர் பையன்கிட்ட கொடுக்க சொல்ல, சாங்கும், என்ன பசங்க இப்படி இருக்கிறாங்க, பெத்தவங்களை பார்த்துக்காம இருக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பான்னு நல்லா திட்டிட்டு அந்த சாவியை வாங்கிக்கிறாங்க. இப்போ கார் சாவியை வாங்க மோவோட பையனும் மருமகளும் அப்புறம் பேத்தியும் வந்திருக்காங்க. சாங்கும் சாவியை திருப்பி கொடுக்க மோ இதை தூரத்துல இருந்து சோகமாக பார்த்துட்டு இருக்காரு. மோவோட நிலைமையை பார்த்த சாங் ஒரு ஐடியா பண்றாங்க. என்னன்னா, அவருக்கு $5 லட்சம் லாட்ரி பிரைஸ் விழுந்ததா போய் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவர் பையனும் மருமகளும் ஷாக்காக, இது யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் காட்டிக்காதீங்க அப்படின்னு சாங் சொல்றாங்க. அடுத்த சீன்ல லீசூன் அவர் பையன் டாங்குக்காக ஒரு டைரக்டர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றாரு. இப்ப டாங்கிட்ட, நீ ஏன் திடீர்னு வேலைக்கு போறேன்னு கேட்க, அவனும், இல்ல நடந்தேன்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு சும்மா இருக்கனால எதுவும் மாற போறது இல்ல, அதான் வேலைக்கு போய் என்னாலையும் நல்ல லைஃப் வாழ முடியும்னு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீனில் டிடெக்டிவை தான் காட்டுறாங்க. அவன் கூட இருக்கிற போலீஸ் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த சஸ்பெக்ட் பொண்ணு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால் அந்த டிடெக்டிவ் அங்கேருந்து இன்னொரு போலீஸை கேஸை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு போகிறாரு. இப்போ டிடெக்டிவ் அந்த பொண்ணை விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணும், நான் அவங்கள கொலை பண்ணலைன்னு சொல்ல, அப்போ நேற்று நைட் 9 மணிக்கு எங்கே இருந்தீங்கன்னு கேட்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அடுத்த சீனில் சோவனும் லீசூனும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து அந்த கேஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சோவன் அங்கேருந்து கிளம்ப, சோஃபி அந்த கொலை நடந்த இடத்துல இருந்த குட்டி நாயை பற்றி சொல்லுது. இந்த குட்டி நாய் யாருன்னா, இப்போ இறந்து போன பிளாக் கோட் போட்டிருந்தால அவளோட நாய் தான். சோஃபியும் அந்த நாய்கிட்ட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அந்த நாய்க்குட்டி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்குது. அதோட ஓனர் இல்லாதனால இப்போ அந்த குட்டி நாயை கவர்மெண்ட் எடுத்துக்குது. அடுத்த சீனில் மோவோட பையனும் அவருக்கு லாட்ரி ப்ரைஸ் விழுந்ததை நினச்சி அவர்கிட்ட பாசமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. அப்படியே அவர் கடைக்கு கூட்டிகிட்டு போய் காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி தரான். இங்கே அவர் மருமகளும் அவர் இம்ப்ரெஸ் பண்ண அவரோட பொண்ணுக்கு க்யூட்டான டான்ஸ் மூவ்லாம் சொல்லித்தரா. அன்னைக்கு நைட் ஆகுது. மோவோட பர்த்டே செலிப்ரேஷனும் நடக்குது. பட் மோவோட ஃபேமிலி திடீர்னு பாசமாக நடந்துக்கிறத பார்க்குற சந்தேகப்பட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க கிட்ட
அவர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்த்து இப்படி புதுசாக நடந்துக்கிறீங்கன்னு கேட்க இவங்களும் அப்படியெல்லாம் இல்லையேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போ அந்த மருமகளும் அவரை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கிளாப் பண்ணதும் அந்த குட்டி பாப்பா ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணதை ஆடி காமிக்கிறா. இதை மூவும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த மருமகளுக்கு நிஜத்திலே மூவுக்கு லாட்ரி ப்ரைஸ் விழுந்துச்சான்னு ஒரு டவுட் வரவே அவளோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு அதை செக் பண்ண சொல்கிறா. இவனும் அவள் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அவங்க அப்பாவை ஹாட் டப் பாத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே யாருக்கும் தெரியாமல் கபோர்டில் இருந்த அவரோட ட்ரெஸ்ஸையும் வேலட்டையும் செக் பண்ணுறான். பார்த்தா நிஜத்திலே ப்ரைஸ் விழுந்த லாட்ரி டிக்கெட் அவரோட ட்ரெஸ் பேக்கெட்டில் தான் இருக்குது. இதை தூரத்துல இருந்து மூவும் நோட் பண்றாரு. இப்போ மோ ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து அவரோட பேக்கெட்ல இருந்த டிக்கெட்டை பார்த்துட்டு இது எப்படி நம்ம கிட்ட வந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறாரு. என்னன்னா அன்னைக்கு நைட் இவர் ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப இந்த டிக்கெட் இவர்கிட்ட பறந்து வந்திருக்கும். இப்போ இந்த டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி செக் பண்றாரு. பார்த்தா ப்ரைஸ் பண்ணி $5,00,000 காட்டுது. இப்போ அப்படியே வெளியில வர அவரோட பையன் ஃபேமிலி அப்படியே காலில் விழுந்து அவங்க அப்பாவை சியோலுக்கு வர சொல்லி சொல்றாங்க. அங்கே சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கி எல்லாரும் ஒன்றா ஹாப்பியாக வாழலாம்னு சொல்ல, பட் மோ அதுக்கு பதில் சொல்லாமல் எனக்கு லாட்டரி ப்ரைஸ் விழுந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அவனும் சாங் தான் சொன்னதா சொல்லிடுறான். அப்படியே அவரை ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி வர சொல்கிறான். ஆனால் மோவுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு. அதனால் அவரும் நான் வரலன்னு சொல்ல அந்த மருமக பொண்ணு கிளாப் பண்ணவே அந்த குட்டி பாப்பா க்யூட்டாக டான்ஸ் ஆடறா. இதை பார்க்குற மோவும் ஹாப்பியாகி ஃபோட்டோ எடுக்க வராரு. அடுத்த சீனில் டாங் அவங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ண வேலைக்கு ஆடிஷனுக்கு வந்திருக்கான். என்னன்னா ஒரு ட்ராமாவில் சாமியார் கேரக்டரில் நடிக்கணும். இப்போ இந்த ஆடிஷனுக்கு அங்கே இன்னொருத்தனும் வரான். 2 பேரும் ஒவ்வொருத்தராக டைரக்டர் முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம டாங்கை விட அந்த இன்னொருத்தன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறான். அடுத்த சீனில் நம்ம சோவனும் லீசனும் ரீசெண்டாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் நடந்த கொலையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சோவன் அந்த லாட்டரி டிக்கெட் எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி லீசன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ மோவும் அங்கே வராரு. அவர் லீசன் கிட்ட நீங்கள் அந்த போலீஸ் பொண்ணோட க்ளோஸாக இருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? எனக்கு ரோட்ல இருந்து ஒரு பொருள் கிடைச்சிது, அதை பற்றி ரிப்போர்ட் பண்ணணும், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீசன் அப்படியா, பட் சோவான் ஒரு முக்கியமான கேஸில் பிஸியாக இருக்காளே, ஒரு லாட்ரி டிக்கெட்காக ஒரு கொலைகாரன் 2 பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு நடந்ததெல்லாம் மோ கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குற மோவுக்கு இன்னும் பயம் எச்சாகிடுது. இப்போ போலீஸ் அந்த பொண்ணுங்க வீட்டில் லாட்ரி டிக்கெட்காக தேடிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சோவன் சோஃபியா அந்த குட்டி நாய் இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. என்னன்னா அந்த குட்டி நாயோட ஓனர், அதாவது செத்து போன அந்த பிளாக் கோட் போட்ட பொண்ணு ஒரு யூடியூபர். அவன் அந்த நாய்க்குட்டியோட காலரில் கேமரா செட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்ஸை அவளோட சேனலில் அப்லோட் பண்ணுவா. இப்போ அன்னைக்கு நைட் கேமரா ரெக்கார்டிங்ஸ் கிடைச்சா இவங்க கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதை சோஃபி தேடிட்டு இருக்கு. நினச்ச மாதிரியே அந்த கேமராவும் கிடைச்சிடுது. பட் அதுக்குள்ள மெமரி கார்டு இல்லை. அடுத்த சீனில் மோ அந்த லாட்ரி டிக்கெட்டை போலீஸ்கிட்ட கொடுத்துட்டு அது அவர்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ இந்த விஷயம் கெஸ்ட் ஹவுஸில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வர எல்லாரும் மோ லாட்ரி டிக்கெட்காக கொலை பண்ணுற ஆள் இல்லைன்னு சொல்ல வெளியில் சோஃபி கொலைக்கிற சத்தம் கேட்குது. இப்போ சோஃபி சோவனை நேராக அந்த குட்டி நாய்கிட்ட கூட்டிகிட்டு வருது. பின்னாடியே லீசனும் அந்த குட்டி நாய்க்கு சாப்பாடு வாங்கிட்டு வராரு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ட நாயும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணுது. இப்போ சோஃபி அந்த குட்டி நாய்கிட்ட மெமரி கார்டை பற்றி கேட்க அதோட ஓனர் பற்றி உண்மை தெரியாமல் இருக்க அந்த மெமரி கார்டை முழுங்கிட்டதா சொல்லுது. இதை சோஃபி லீசூன் கிட்ட சொல்ல லீசூன் அதோட சாப்பாட்டில் பேதி மாத்திரையே போட்டுடுறாரு. இவங்க நினச்ச மாதிரியே அந்த குட்டி நாயை சாப்பிட்டு பாத்ரூம் போக அங்கே வர சோவன் அதில் இருந்த மெமரி கார்டை பார்க்குறா. இப்போ நேராக அந்த கார்டை டிடெக்டிவ் கிட்ட கொண்டாந்து கொடுக்குறா. அவரும் அதை வாங்கிட்டு செக் பண்ணலான்னு போகிறப்ப ஏதோ ஆஃபீஸில் வித்தியாசமான ஸ்மெல் வருதுல்லன்னு கேட்க இல்லையே எனக்கு எதுவும் வரலையேன்னு சோவன் சமாளிக்கிறா. இப்போ அந்த மெமரி கார்டில் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சுன்னு ரெக்கார்ட் ஆகியிருக்கும். என்னன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த பிளாக் கோட் போட்டவ அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற லாட்ரி டிக்கெட்டை எடுக்க வரா. அதை அந்த குண்டு பொண்ணு பார்த்துட்றா. இதனால அவளை அங்கேயே அடிச்சு போட்டுட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு அந்த பிளாக் கோட் போட்ட பொண்ணும் அந்த குட்டி நாயும் அங்கேருந்து ஓடி வர படிக்கட்டில் ஸ்லிப் ஆகி அங்கே விழுந்து இறந்துடுறா. அவள் கையில் இருந்த லாட்ரி டிக்கெட்டும் பறந்து போயிடுது. இப்போ இந்த எல்லா உண்மையும் தெரிய வர மோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கெஸ்ட் ஹவுஸில் காட்டுறாங்க. அவரோட பையன் நடந்தது எல்லாத்துக்கும் சாரி கேட்குறான். பட் மோ இன்னும் சோகமாகவே இருக்கிறாரு. அப்போ கொசு கடிக்குதுன்னு யாங்கன்னு தட்டி விட அந்த கிளாப் சவுண்டை கேட்ட அந்த குட்டி பொண்ணு க்யூட்டாக டான்ஸ் ஆடறா. இதனால மோவும் ஹாப்பியாகி சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் டாங்கை தான் காட்டுறாங்க. அவன் அந்த கேரக்டருக்கு ஃபைனல் ஆடிஷனுக்கு வந்திருக்கான். கூடவே அன்னைக்கு வந்தவனும் இருக்கான். பார்த்தா அவன் ஒரு படி எச்சா போகி நிஜத்திலேயே சாமியார் மாதிரி மொட்டை அடிச்சுட்டு காஸ்டியூம் போட்டுட்டு வந்திருக்கான். இதெல்லாம் பார்க்குற டாங் ஆடிஷன் கூட அட்டன் பண்ணாமல்
அந்த வேலை இவனுக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடுறான். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஜாங் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல ஜாங்கும் டாங்கும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. டாங்கும் ஜாங்கை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பொக்கேவும் ரிங்கும் ரெடி பண்ணியிருப்பான். அப்போதான் அவனுக்கு யுன்ஹோவை பற்றி தெரிய வர பொக்கேவை அங்கேயே வச்சுட்டு ஓடி வந்திருப்பான். இதெல்லாம் இப்போ ஜாங் நினச்சி பார்க்குறா. அடுத்த சீனில் சோவனும் லீசூனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. லீசூன் சோவன்கிட்ட அந்த ஒயிட் கோட் போட்ட பொண்ணுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அவன் ஏன் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்தான்னு கேட்குறாரு. அது ஏன்னா அந்த பொண்ணு ஒரே நேரத்தில் டிடெக்டிவ் அசிஸ்டண்ட்டையும் அப்புறம் அங்கே இருந்த இன்னொரு போலீஸ் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா. அன்னைக்கு நைட் அவன் கூட தான் டேட்டிங்கும் போயிருப்பா. அதை சொல்ல முடியாமல் தான் சைலண்ட்டாக இருந்திருப்பா. அடுத்த சீனில் மோ கெஸ்ட் ஹவுஸில் தனியாக உட்காந்து சோகமாக குடிச்சிட்ருக்காரு. இப்போ அவரை பார்க்க அவனோட பையனும் ஃபேமிலியும் வந்திருக்காங்க. மோவும் ஏன்னு கேட்க, இனிமே நாங்கள் வாரம் உங்களை பார்க்க வருவோம், நாமெல்லாம் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்லாம்னு சொல்கிறான். இப்போ எல்லாரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க, இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய்.